வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 4/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:10, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:46 வரை, ஷஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 11:30 வரை மிருகசிரீஷம் பின்பு திருவாதிரை. யோகம் இன்று காலை 6:09 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:30 வரை விசாகம் பின்பு அனுஷம். மேஷராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் கூடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தேகநலன் சீராகும். முன்னேற்றங்கள் கூடும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பணியில் ஆதாயங்கள் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நெருக்கம் உண்டாகும். பரணி தடைகள் விலகும். கிருத்திகை தன்னம்பிக்கை கூடும். ரிஷபராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். பொருள் வரவுகள் மேலோங்கும். சொந்த பந்தங்களின் மூலம் கௌரவங்கள் கூடும். வியாபாரத்தில் மென்மையான நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். அனுபவங்கள் கூடும். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆதாயங்கள் கிடைக்கும். வருமானமும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை தடைகள் நீங்கும். ரோகிணி மேன்மைகள் ஏற்படும். மிருகசிரீஷம் ஆதாயங்கள் கூடும். மிதுன ராசி நேயர்களே, பொருள் வரவுகள் மேலோங்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும். ஆதாயங்கள் அதிகமாகும். வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உத்தியோகத்தில் வருமானம் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் நெருக்கடிகள் நீங்கும். திருவாதிரை நிதானம் தேவை. புனர்பூசம் ஆர்வம் உண்டாகும். கடகராசி நேயர்களே, பணியில் வருமானம் கூடும். தன்னம்பிக்கை அதிகமாகும். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணி புரியும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும். சாதகமான சந்தர்ப்பங்களும் தன்னம்பிக்கையும் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் வளமான நாள். பூசம் ஆர்வம் ஏற்படும். ஆயில்யம் வளர்ச்சிகள் கூடும். சிம்மராசி நேயர்களே, எதிலும் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். தேகநலன் சீராகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் ஆதரவுகள் கூடும். பூரம் தடைகள் விலகும். உத்திரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கன்னி ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் உருவாகும். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். சித்திரை உதவிகள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். வீட்டில் அலைச்சல்கள் அதிகமாகும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை உடல் அசதிகள் ஏற்படும். சுவாதி ஆதரவுகள் கூடும். விசாகம் செலவுகள் அதிகமாகும். விருச்சிக ராசி நேயர்களை, எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் விலகும். அலைச்சல்கள் அதிகமாகும். மனக்கசப்புகள் நீங்கும். பணியில் பொறுமையுடன் செயல்படவும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
விசாகம் தடைகள் விலகும். அனுஷம் பொறுமையுடன் செயல்படவும். கேட்டை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பணியில் நிதானம் தேவை. உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வேலையில் நல்லவிதமான மாற்றங்கள் உருவாகும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் மகிழ்ச்சியான நாள். பூராடம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உத்திராடம் மாற்றங்கள் உருவாகும். மகர ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். பூர்வீக சொத்துக்களின் மீது லாபமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். தேகநலன் சீராகும். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் மனக்கசப்புகள் நீங்கும். திருவோணம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அவிட்டம் வளமான நாள். கும்பராசி நேயர்களே, சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். லாபமான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் கூடும். அலைச்சல்கள் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் மனக்கசப்புகள் நீங்கும். சதயம் கௌரவங்கள் மேலோங்கும். பூரட்டாதி அனுபவங்கள் அதிகமாகும். மீன ராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். ஆர்வம் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அலைச்சல்களினால் வருமானம் கூடும். தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். பணியில் நிதானம் தேவை. மேன்மையான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி ஆர்வம் உருவாகும். உத்திரட்டாதி வளர்ச்சிகள் கூடும். ரேவதி மேன்மைகள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.